கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திறக்கப்படாத கதவுகள் கர்த்தர் திறக்கப் போகிறார். கர்த்தரால் உங்களுடைய வாழ்க்கையில அடைப்பட்டிருக்கிற எல்லா வழிகளையும் கர்த்தர் திறக்கப் போகிறார். உங்களால் முடியாத கதவுகளை நீங்களே உடைப்பீர்கள். உங்களால் திறக்க முடியாத கதவுகளை நீங்களே திறப்பீர்கள். உங்கள் வேலையில, உங்கள் தொழில, உங்களுடைய பிசினஸ்ல தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைப்பார். கதவுகள் எல்லாம் திறப்பார். புதிய கதவுகளை கர்த்தர் திறந்து கொடுப்பார். உங்கள் வேலையில கர்த்தருடைய கரம் இருக்கும். உங்களுடைய திருமணத்துல இருக்கிற தடைகள், கர்ப்பத்தின் கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைத்து ஒரு வழியை கர்த்தர் திறப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வாசல் திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஏசாயா 44:28 சொல்லப்படுகிற இசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது யாக்கோபின் நிமித்தம், இஸ்ரவேலின் நிமித்தம் மறுபடியும் யாக்கோப்பு கட்டப்பட வேண்டும். விழுந்து போன யாக்கோப்பின் கூடாரம், இஸ்ரவேலின் கூடாரம் மறுபடியும் எடுப்பித்து கட்ட வேண்டும். மறுபடியும் அவர்கள் புதிய வாழ்க்கையை, அதாவது புதிய ஒரு தோற்றத்துக்குள் வர வேண்டும். அவர்கள் இழந்த ஸ்தானத்தை மறுபடியும் அவர்கள் பெற வேண்டும். இழந்த நிலையை மறுபடியும், அபிஷேகத்தின் நிலையை, மகிமை நிலையை மறுபடியும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ளே, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள அவர்கள் கடந்து போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஆகையாலே தேவன் யாக்கோப்பை மறுபடியும் கட்டும்படிக்கு அவனுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்த வாசல்கள், பூட்டப்பட்டிருந்த கதவுகள், அவைகள் எல்லாம் வெண்கலமாயிருந்தது, இரும்பாயிருந்தது. யாக்கோபால் அவைகளை முறித்து, அவைகளை உடைத்து எழும்ப முடியவில்லை. ஆகையால் தேவன் கோரேஸ் என்கிற ராஜாவை, பெர்சியா ராஜாவை அவர் எழுப்பினார். அதாவது தேவனுடைய சித்தத்தை செய்ய, தேவனுக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் கோரேசை எழுப்பினார். கோரேசை எழுப்பி இஸ்ரவேலுக்கு உதவியாக, இஸ்ரவேலுக்கு தயவு செய்ய, இஸ்ரவேலுடைய வாழ்க்கை கட்டப்பட, தேவனுடைய ஆலயம் கட்டப்பட, அவர்கள் மறுபடியும் தங்கள் ஸ்தானத்தில் நிற்க கர்த்தர் கோரேஸ் ராஜாவை கர்த்தர் எழுப்பினார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் அழிக்கப்பட்டு போனது, மறுபடியும் அது திரும்ப புதுப்பிக்கப்பட்டு, அது ஆசீர்வதிக்கப்பட்டு, அது மறுபடியும் தன் ஸ்தானத்தை பெற்று அது எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்தது. எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்தது. அதற்குள்ள எழுப்புதல் மறுபடியும் வந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆரம்பித்தது. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். உனக்கு முன்பாக அடைப்பட்ட வாசல்களை கர்த்தர் முறித்தெறிய போகிறார். உன்னால் முடியாது, ஆனால் கர்த்தரால் கதவுகளை திறந்து கொடுக்க முடியும். என் அன்பு தேவனே, உடைக்க முடியாத கதவுகளை நீயே உடைப்பார். உடைக்க முடியாத கதவுகளை கர்த்தருடைய தயவு கண்டு நீ உடைப்பார். உடைக்க முடியாத கதவுகளை நீயே திறக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கடந்து வருவார். நீயே கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உனக்கு முன்பாக நிற்கிற அடைப்பட்ட வாசல்களை, உன்னுடைய வேலையில, உன்னுடைய பிசினஸ்ல, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில, உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில், உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை உண்டாக, கர்ப்பத்தின் கனியில கர்த்தர் வாசலை திறக்கும்படிக்கு அவரே இறங்கி வந்து, உனக்குள்ளே இறங்கி வந்து, உன்னோடு கூட இருந்து அடைப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா.
சபைக்கு கர்த்தர் வாசலை திறந்து கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இனி கலங்க வேண்டாம், புலம்ப வேண்டாம், இனி நீங்கள் அழ வேண்டாம். கர்த்தரே ஒரு புதிய வழிகளை திறப்பாருங்க. அது ஒருவேளை வனாந்தரமா இருக்கலாம், ஒருவேளை அடைப்பட்டிருக்கலாம், ஒருவேளை மலைகளா இருக்கலாம், ஒருவேளை பெரிய அதிகாரங்களா இருக்கலாம், இல்லை என்றால் உங்களுக்கு உண்டாக சத்து நிற்கலாம். யார் இருந்தாலும் சரி, கர்த்தர் வாசலை திறந்து கொடுப்பார். கர்த்தர் வாசலை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி ஆண்டவர் வாசலை திறந்து கொடுப்பார்? யாருக்கு கர்த்தர் வாசலை திறந்து கொடுப்பார்? வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 44:28 எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களுக்கு முன்பாக கதவுகள் திறக்கப்படும். அடைப்பட்ட கதவுகள் எல்லாம் உடைக்கப்படும். அடைப்பட்ட வாசல்கள் எல்லாம் கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது தானியேல் 9:23 தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தானியேல் தன் தேசத்திற்காக, தன் தேசத்தின் பாவத்திற்காக, தன் ஜனத்தின் பாவத்திற்காக, தன் பிதாக்கள் செய்த பாவத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் அவர் தேவன் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். 21 நாள் ஜெபங்க. உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் சொன்னார், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மேசியா வருவார். அக்கிரமங்களை பாவங்களை சங்கரிக்கிறவர் வருவார். அவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்கிறவர் வருவார். அன்றைக்கு உன் வாழ்க்கையில விடுதலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அடைப்பட்ட கதவுகளை திறக்க தேவ சமூகத்திலே முழங்கால் படிட்டு அவருக்கு பிரியமான ஜெபத்தை செய்யுங்க. அவருக்கு பிரியமான ஜெபத்தை செய்யுங்க. 1 சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேல் என்ன பிள்ளையாண்டான் கர்த்தருக்கும் தேவனுக்கு பிரியமா நடந்தாருங்க. 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெரியவனாய் வளர்ந்து கர்த்தருக்கு மனுஷருக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். ஏலின் பிள்ளைகள் பிரியமாய் தேவனுக்கு நடக்கலங்க. தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்கார பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமா நடக்கல. கர்த்தருக்கு பிரியமா நடக்காதனால ஒரு யுத்தத்தில் அவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். தேவனுக்கு பிரியமா நடந்த சாமுவேலோ ஏலியின் ஸ்தானத்திலே ஆசாரியனாய் நின்றார், தீர்க்கதரிசியாய் நின்றார், அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் நின்றார். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ள இருந்தது, கர்த்தர் அவருக்குள்ள இருந்தார். தேவ சமூகத்திலே சாமுவேல் வளர்ந்தாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க பாருங்க. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறது நமக்கு நம்முடைய எதிர்காலத்திற்கு அது பெரிய உயர்வை, மேன்மையை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்யுங்க. கர்த்தருக்கு பிரியமாய் நடங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16-17 கடைசி வரைக்கும் வாசித்து பாருங்க. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் மனம் திரும்பலுக்கு என்று. எல்லாரும் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் பெறும்படி வந்தார். அவர் ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து ஏறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கினார். பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து பிதா சொன்னார், இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறதையே நோக்கமாக, திட்டமாக, சித்தமாக, முழு எண்ணமாக கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்து. பிதாவுக்கு பிரியமானதை செய்யவே அவர் பிறந்தாருங்க. பிரியமானதை செய்ய, பிதாவுக்கு பிரியமானதை செய்யவே ஞானஸ்தானம் எடுத்தார். பிதாவுக்கு பிரியமானதை செய்யவே பிசாசினால் சோதிக்கப்பட்டார், மனிதர்களால் சோதிக்கப்பட்டார், கல்வாரி சிலுவைக்கு போனாருங்க. பிதாவுக்கு பிரியமானதை செய்யவே, பிதாவுக்கு சித்தமானதை செய்யவே அவர் உன்னுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து 3ஆம் நாள் வெற்றி சிறந்தவராய் உயிரோடு எழும்பினார். ஆகினாலே தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு சிங்காசனத்தில் இன்றைக்கு பிரியமானவராய் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த பிதாவுக்குள் வாழுகிற அந்த சிநேகம், அந்த பிரியம் உங்களுக்குள் இருப்பதாக.
இயேசு கிறிஸ்துவை போல பிதாவுக்கு பிரியமானதை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவை போல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுங்க. இயேசு கிறிஸ்துவை போல விசுவாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நடங்க. பிதாவின் சித்தத்தை செய்ய, பிதாவுக்கு பிரியமானதை செய்ய. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து, தேசத்திற்காக ஜெபித்து, எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக தானியேலை போல திறப்பில் நின்று செபிங்கள். அல்லேலூயா. எபிரேயர் 11:5 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றார். பாருங்க, எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்பாக பிரியமானவர் என்று சாட்சிங்க. நம்ம சாட்சியா வாழணுங்க. நம்ம சாட்சியா வாழணும். அப்படி சாட்சியா வாழ்ந்தீங்கன்னா தேவன் சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை 3 யோவான்ல 1-2 போய் நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது, பிரியமான உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். உன்னை குறித்த சாட்சிகள், அல்லேலூயா, பாருங்க, அவரை பற்றி சாட்சிகள் எழுதப்பட்டிருக்குங்க. அவர் சாட்சியா வாழ்றாரு, ஆகினால்தான் பிரியமானவரா மாறிட்டாரு. அவர்களுடைய அன்பை குறித்தும் சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினபடியால் நலமாக இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காயு தேவனுக்கு சாட்சியாக பிரியமா வாழ்றாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் சத்தத்தை கேட்கிறவர்களே, இன்றைக்கு உன் சாட்சி தேவனுக்கு பிரியமா இருக்கா? தேவனுக்கு பிரியமான சித்தத்தை செய்யறோமா? தேவனுக்கு பிரியமான ஜபத்தை செய்யறோமா? தேவனுக்கு பிரியமா நம்ம வாழ்றோமா? வாழ்ந்து காட்டுங்க. அடைப்பட்ட வாசலை கர்த்தர் திறப்பா. அடைப்பட்ட வாசலை கர்த்தர் திறப்பா. அடுத்து சொல்ற பாருங்க, ஏசாயா 45:1 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதற்கு கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் கர்த்தர் அபிஷேகிக்கிறாரோ, யார் மீதெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதோ, யாரெல்லாம் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஆவினால் நிரம்பி கர்த்தருக்காய் செயல்படுகிறார்களோ, அவர்களுக்கு முன்பாக கதவு பூட்டப்படாது இருக்கும். திறந்த வாசலை கர்த்தர் உனக்கு முன்பாக வைக்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 12 நீங்கள் வாசித்து பாருங்கள். அழைக்கப்படாத தாவீது, விருந்துக்கு அழைக்கப்படாத தாவீது, அற்பமா எண்ணப்பட்ட தாவீதுங்க. எல்லா சகோதரர்களும் நின்றார்கள், குடும்பத்தில் நின்றார்கள், ஊரில் இருக்கிற பெரிய வயதானவர்கள், மூப்பர்கள் எல்லாம், தலை சிறந்தவர்கள் எல்லாம் தாவீதின் வீட்டில் இருந்தார்கள். ஆனால் தாவீது புறக்கணிக்கப்பட்டார். தாவீதுக்கு வாசல் திறக்கப்பட்டதுங்க. அடைப்பட்ட வாசல் திறக்கப்பட்டது. தாவீதை சகோதரர்களுக்கு முன்பாக தேவன் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாருங்க. அப்பொழுது சாமுவேல் தன் தைல குப்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா, ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது இருக்கணுங்க. ஏசாயா 10:27 சொல்லப்படுகிறது, அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகம் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால நுகம் முறிந்து போகுங்க. கட்டுகள் அழுக்கப்படும், வருத்தங்கள் நீங்கி போகும், வேதனைகள் நீங்கி போகும், பாரங்கள் நீங்கி போகும். ஆமாங்க, அபிஷேகம் உங்கள் மீது வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்கும் பொழுது, கர்த்தர் ஒரு புதிய லைஃப் உங்களுக்கு கொடுப்பாருங்க. புதிய வாழ்க்கை கொடுப்பாரு. நீ தள்ளப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், யாரும் உன்னை அழைக்காமல் இருக்கலாம். ஆனால் உன்னை அழைத்து அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. தேவன் உன்னை பயன்படுத்த போகிறார். உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்க போகிறார். தாவீது நினைத்து பார்க்க முடியாத ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தாருங்க. தாவீது நினைத்து பார்க்க முடியாத அபிஷேகம் கர்த்தர் தாவீது கொடுத்து கர்த்தர் உயர்த்தினார். ஆனால் தான் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருளுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி ஓடுகிறது. சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் தாவீதுக்கு மேய்ப்பராய் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து அவர் சத்துருக்கள் நடுவிலே கர்த்தர் அவருக்கு நன்மை கிருபையும் செய்தார். நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் இருக்கத்தக்கதாய் அவர் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. ஹalleluya. சங்கீதம் 92:10 அவர் சொல்லுகிறார், மோசே சொல்லுகிறார், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
என் கொம்பு காண்டாமிருகத்தை போல உயர்த்தப்படுகிறது. உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். அடுத்து சொல்றேன், ஏசாயா 45:2, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். ஹalleluya. கர்த்தரை உனக்கு முன்பாக கடந்து போனங்க. நானும் உனக்கு முன்னே போய் கோணலாடுகளை செவையாக்குவேன். உங்க வாழ்க்கையில இருக்கிற கோணலெல்லாம் செவையாக்கப்படணுமா? வாழ்க்கையில இருக்கிற எல்லா தவறுகள், குற்றங்கள், ஆகுதல், இதையெல்லாம் கர்த்தர் சரிபடுத்தணும்னா, அழிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, ஒழுங்கினமானது, சீரழிக்கப்பட்டதெல்லாம் கர்த்தர் ஒழுங்குபடுத்தணும்னா கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகணுங்க. ஹalleluya. சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவா 3:17 உடன்படிக்கை பெட்டி ஜீவனுள்ள தேவனும் யோர்தானுக்கு முன்பாக போனார்கள். யோர்தான் 2ஆக பிளந்தது. அற்புதத்தை கண்டார்கள், அதிசயத்தை கண்டார்கள். கர்த்தர்களுக்கு முன்பாக கடந்து போனார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவாரானால் அவர் உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ஏசாயா 52:12 உங்களை பிறகே காக்கிறவரா இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுது அவருக்கு முன்பாக வைங்க, ஜெயமாய் மாறுவீங்க. கர்த்தர் முன்பாக போகும் பொழுது நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அடுத்து சொல்றேன் பாருங்க, ஏசாயா 45:3-4 நீங்க வாசித்து பாருங்க. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறேன். ஆகையாலே வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் நான் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசராகிய யாக்கோப்பின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறிந்து அறியாதிருந்தோம் உனக்கு நாமம் தெரிவித்தேன். அல்லேலூயா. அறியாத ஒருத்தனை அறியும்படி செய்தார். கோரேஸ் தேவனை குறித்து அறியலங்க, ஆனா கர்த்தர் அறிய வைத்தார். இஸ்ரவேலின் நிமித்தம், யாக்கோபின் நிமித்தம் அறிய வைத்தார். அவனை பேர் சொல்லி அழைத்தார். ஹalleluya. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வேறொரு இடத்திலிருந்து கர்த்தர் அறியாத ஒருவனை அழைத்து வருவாருங்க. ஆமென். ஏசாயா 61 சொல்லப்படுது, நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள். ஏனென்றால் நீ எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தர் அழைத்த அழைப்புல நீ எழும்பி பிரகாசிக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட நாமம் ஒன்றுங்க, இயேசுவின் நாமம் மேல தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை நீ பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்துல நிக்கணுங்க. தேவனுடைய நாமத்தை கொண்டு ஜெயிக்கணும். ஏலா பள்ளத்தாக்கிலே தாவீது கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஜெயிச்சாரு. கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அப்போஸ்தலர்கள் பிசாசுகளை துரத்தினாங்க. கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பேய்களை துரத்தினாங்க, வியாதிகளை சுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறாங்க. இந்த அழைப்புல நிலைத்திருந்தீங்கன்னா வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பாளை முறித்து பொக்கிஷங்களை, புதையல்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பாராத நன்மைகள், நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள், நீங்கள் இதுவரை கண்டிராத மேன்மைகள் உங்களை தேடி வருங்க. இஸ்ரவேல் ஜனங்க எதிர்பார்க்கல. கர்த்தர் மறுபடியும் அவர்களை கட்டி எழுப்பினார், மறுபடியும் ஆசீர்வதித்தார், மறுபடியும் மகிமை வந்தது, மறுபடியும் பொக்கிஷ சாலை திறக்கப்பட்டதுங்க. கோரேஸ் மூலமாய் நெகமியாவை கொண்டு எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பி, கர்த்தர் பொன்னும் வெள்ளியும் கொடுத்து அனுப்பி, சேவர்களை அனுப்பி அங்க போய் மறுபடியும் கட்டப்பட்டது, மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது, மறுபடியும் ஆசீர்வாதம், மறுபடியும் மகிமை, மறுபடியும் வல்லமை, மறுபடியும் ஆராதனை, மறுபடியும் அபிஷேகம், மறுபடியும் தேவநாமம் மகிமைப்பட்டது. இன்று வரைக்கும் கர்த்தருடைய கிருபையில நிற்கிறாங்க. மறுபடியும் கர்த்தரை எழுப்ப போகிறார். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நிற்கிற நாங்கள் எங்களுக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை நீ திறப்பீராக. எங்களுக்கு முன்பாக திறக்கப்படாது இருக்கிற ஆண்டவரே தொழில்கள், வேலைகள், பிசினஸ்கள், ஆண்டவரே திருமண வாழ்க்கைகள், ஆண்டவரே மெஸ்தோர கர்ப்பத்தின் கனிகளை திறப்பீராக. ஆண்டவரே இதுவரைக்கும் காணாதவைகளை காணும்படியாக கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். in the name of Jesus. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.